வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேசுகிறோன்னா, வலைதளத்தில் ஒரு ஒழுக்கமில்லாத ஆள், தரமில்லாத ஆள், தரந்தாழ்ந்த ஆள் அப்படின்னு சொன்னால் நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன் அவர் தான் சொல்ல முடியும். நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு கேவலமான கெட்ட வார்த்தை, மோசமான கெட்ட வார்த்தை, இழிவாக பேசி தரந்தாழ்ந்த வார்த்தையில் வீடியோ போட்டுருப்பாருங்க. இவங்க ஆயில் ப்ரமோஷன் ஏதாவது பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது. அந்த பெண் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது. அந்த கமெண்ட்டுக்கு திருப்பி இவர் கமெண்ட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டு போட்டு அந்த பெண்ணு பேரை மென்ஷன் பண்ணி கேவலமாக கெட்ட வார்த்தை பேசி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. எங்கேயாவது பார்த்துருப்பீங்க? எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இத்தனை நாள் ஆண்களை தான் திட்டி வீடியோ போட்டிருப்பாங்க. ஒரு லேடிஸ்னு பார்க்காம கேவலமாக கெட்ட வார்த்தை பேசி இந்த அளவில் பேசுகிறேன்னா இந்த அளவில் ஒரு ஒழுக்கமான ஆள் எந்த காலத்துலையும் நீங்கள் சொல்ல முடியாது. குறிப்பாக இளவரசனோட பெண் சப்ஸ்கிரைபர் அவங்க போய் அவங்க குடும்பத்தில் அந்த வீடியோவை எல்லாத்துக்கு முன்னாடியும் போய் காட்டுங்க. அப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இவர் எந்த காலத்துலையும் எந்த இடத்துலையும் ஒழுக்கமில்லாத ஆள் தான். நேற்று கந்த சஷ்டி தினம், கந்த சஷ்டி விரதம், முருகன் கோயிலுக்கு கடுமையான விரதம் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு கந்த சஷ்டிக்கு எந்த சம்மந்தம் இல்லை. காலையில் போகிறாரு, காரில் உட்கார்றாரு, அப்படியே பேக்கரிக்கு போய் டீ சாப்பிட்டு போராட்டுக்குது. ஹீரோவாட்ட உட்காந்துட்டு நான் ஒருத்தர் பற்றி பேசுகிறேங்க, அவங்க தான் பார்க்கணுங்க, ஏன்னா அவங்க என்னை பார்த்தா பயந்துருவாங்க அப்படின்னு தான் இளவரசனோட நினைப்பு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நேரில் சிக்கனை நைய புடச்சிருவாருங்கிறது. யாருக்கு? அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணு வீட்டில் போய் அடித்து போடுவாராமா. பொதுவாக ஒரு பெண்ணை கை வைக்க முடியுமா? கை வச்சா எந்த மாதிரி கேஸுன்னு தெரியுமா? தில்லு இருந்தால் போய் அடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். மொத்தத்தில் வலைதளத்தில் நாள் ஹீரோ நினப்பு, தாதான் நினப்பு, கேவலமான கெட்ட வார்த்தை, கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தை. அதுக்கு ஆதரவு வேறு. ஆதரவு கொடுக்கறதுனால பெண்கள் தான். குறிப்பாக இளவரசனோட 2 சப்ஸ்கிரைபர் கௌசல்யா, நந்தினி, அந்த பெண்கள் எனக்கு தரமற்ற தரந்தாழ்ந்த முறையில் கமெண்டெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நான் அதை புறந்தள்ளிட்டு போயிட்டுருப்பேன். அவங்கள பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு நான் விரும்பலை. ரெஸ்பெக்ட் ஃபார் உமன். இளவரசன் வீட்லேயுமே 3 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த 3 பெண்களுமே இந்த கெட்ட வார்த்தை பேசி ரசிப்பாங்களாட்டுக்குது. குறிப்பாக காயத்ரி அம்மையார் இளவரசனோட கெட்ட வார்த்தை பேசி பேசி ரசித்து அப்படியே ஜாலியாக இருக்கிறாங்களாட்டுக்குது. மொத்தத்தில் ஒரு பெண்ணுன்னு பார்க்காம கூச்சமில்லாமல் கேவலமாக கெட்ட வார்த்தை. அப்புறம் சங்கீதாங்கிற ஒரு பொண்ணுக்கு கமெண்ட் பண்ணிக்க வாடி ஓடின்ட்டு மட்ட மரியாதை இல்லாமல் காண்டான ஒரு கேவலமான கெட்ட வார்த்தையில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை டெலீட் பண்ணியிருப்பார் இளவரசன் மாதிரி ஒரு பித்தலாட்டக்காரனி எங்கேயும் போய் பார்க்க முடியாது. அப்புறம் அக்காவையும் சொல்கிறாங்க. எந்த அக்காவும் இல்லைங்க, எந்த அக்காவையும் இல்லை, அது அக்காவே கிடையாது. இளவரசனுக்கு அக்கா இருந்தால் தான் அக்கா பையன். அது ஒரு பித்தலாட்டம் தான், ட்ராமா தான். இளவரசனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டால் நிறைய பேர் சொல்கிறாங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்க, இது 2வது கல்யாணம்னு. ஆனால் நான் பார்க்கல, நான் பார்த்தா தான் சொல்ல முடியும். மொத்தத்தில் இவரெல்லாம் ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடாது. அப்புறம் நல்லா இருந்தால் நான் நல்லா இருந்தால் பிடிக்கலங்கிறாரு. என்ன நல்லா இருந்துட்டார் இந்த ஒரு வருஷத்தில்? இது கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு எந்த மாதிரி வழக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. அவர் வயிறு எரியுதுங்க. எதுக்குங்க வயிறு எரியுது? அவனும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான். இந்த ஆள் யூடியூப்பே கதின்னு இருக்கிறாரு. யூடியூப்பில் ஒரு நாள் வியூஸ் போலின்னா தலை குப்பரை வச்சு படுத்துக்குவார். அப்புறம் அமெரிக்காக்காரை எனக்கு வருமானம் கொடுக்குறாரு அப்படிங்கிறாரு. அது எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்காக்காரை எப்படி வருமானம் கொடுப்பா? மக்கள் பார்க்கறனால தான் வருமானம் கொடுப்பா. மக்கள் பார்க்கலினா வருமானம் கொடுப்பாராம். அப்புறம் நீ எல்லாம் சோறு தான் திங்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இவர் எப்படி சோறு திங்கிறாரு? இலவச வருமானத்தில் காரு, ஃப்ரிட்ஜு, வீட்டில் இருக்கிற மளிகை சாமானம், அப்புறம் போண்டா பஜ்ஜி, அப்புறம் எனக்கு எல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்குது. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறார். இவரை பற்றி நல்லாவே தெரியுங்க. வாயில் சிகரெட்டு வைப்பார், மது பாட்டில் கை காட்டுவார், கெட்ட வார்த்தை பேசுவார், காலையில் எழுந்திரிப்பார், பேக்கரியில் போய் டீ சாப்பிடுவார், மத்தியானம் வீட்டில் சாப்பாடு சேர்ந்து காட்டுவார், மறுபடியும் சாயந்தரம் போய் சிக்கன் சாப்பிடுவார். இதெல்லாம் எப்படின்னா உழைச்செல்லாம் கிடையாது, இலவச வருமானத்தில். அதுதான் இவர் இளவரசர். அவர் நிறைய பேருக்கு அவனா உங்களை பற்றி தெரியுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசிட்டு நல்லா இருப்பாங்க. கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தைங்க. அந்த பெண்ணுக்கு கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தை பேசிட்டு அந்த பெண்ணு கமெண்ட் பண்ணுது, அண்ணா தெரியாமல் பேசிட்டேன், தயவுசெய்து டெலீட் பண்ணிடுவாங்கிறது. தெனாவட்டமா நீ எதுக்குமா எனக்கு கமெண்ட் பண்ணுறேன்ட்டு ஒரு தெனாவட்டான பதில். இந்த பாவத்தெல்லாம் இளவரசர் எங்கே கொண்டு போய் கழுவ போகிறான்னு தெரியல. ஒரு பெண்ணுன்னு பார்க்காம கூச்சமெல்லாம் கெட்ட வார்த்தை. ஒரு பெண்ணை திட்டுறதே தப்பு, அது கெட்ட வார்த்தை பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதில் போய் அடிச்சிருவாராமா. எங்கே அடித்து தான் பார்க்க சொல்லிட்டுங்களே, அது எந்த மாதிரி கேஸுன்னு அவருக்கு தெரியும். இளவரசனுக்கு என்ன நினப்புனா, அவங்க சேனலுக்கு எல்லாமே நல்ல கமெண்ட் தான் பண்ணணும், அவங்க ட்ராமா போட்டாலும் நல்ல கமெண்ட் தான் பண்ணணும், அவங்க கெட்ட வார்த்தை பேசினாலும் நல்ல கமெண்ட் தான் பண்ணணும். அப்புறம் கெட்ட கமெண்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் அப்பப்போ வந்து யூடியூப்பில் வந்து பேசுவார், அடிச்சிருவார், கிழிச்சிருவார் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒழுக்கமற்ற ஆளை எந்த யூடியூப்பை நீங்கள் பார்க்க முடியாது. இளவரசனோட சாதனை என்னென்னா, இந்த வருஷத்தில் 5 வீடு மாறி இருப்பார்.
எந்த யூடியூபர் பண்ணாத சாதனை. 5 வீடு மாறி இருப்பார். அந்த 5 வீடு எதனால் மாறினா, போதை போட்டு ஆட்டம் போட்டு பக்கத்தில் சண்டை பிடிச்சி இதாக மாறி இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரை குறை சொல்லியிருப்பார். ஒவ்வொரு வீடு மாறும்போது ஊரை குறை சொல்லியிருப்பார். எந்த இடத்துலையுமே உழைச்சிருக்க மாட்டார். பொதுவாக வலைதளம்னா எதிர்க்கமான வரத்தான் செய்யுங்க. சினிமா பொறுத்தளவுக்கு அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட படம் தக் லைஃபு. கமலஹாசன், மணிரத்னம், திரிஷா இவங்களெல்லாம் கடுமையாக ட்ரோல் பண்ணி கெட்டவாள் திட்டி வீடியோ போட்டாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து எந்த மறுப்பு வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. பல அரசியல்வாதிகளை திட்டி வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குமே போட்டிருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, வலைதளம்னா இப்படி தான் இருக்குது. ஆனால் இவருக்கு வலைதளம் இவங்க குடும்ப சொத்தான்னு கேட்டால் இவங்களுக்கு குடும்ப சொத்தாட்டுக்குது. யாருமே எதுவுமே பேசக்கூடாது. எங்கள் வீடியோ மட்டும் பார்த்து வச்சுக்கணும். எங்களுக்கு அமெரிக்கா சம்பளம் கொடுக்குது. மக்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு எது சம்பளம்? அதான் கேள்வி. மொத்தத்தில் ஒரு அறிவாளி எனக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, உனக்கும் சத்யவானுக்கு வேறு வேலை இல்லையா, திண்ணையில் உட்காந்து பேசு. நாங்கள் எதுக்கு திண்ணையில் உட்காந்து பேசணும்? அது இலவசனோட சப்ஸ்கிரைபர் தான், நல்லாவே தெரியுது. அந்த ஆளுக்கு வேறு வேலையில் எடுக்குது. அந்த ஆள் இலவசம் பேசுன கெட்ட வார்த்தையெல்லாம் அவங்க குடும்பத்தில் கொண்டு காட்டுவார்னு மாட்டா, சத்தியமாக காட்டியிருக்க மாட்டாங்க. காட்டினா மானம் போயிடும். இந்த மாதிரி ஒரு கேவலமான சப்ஸ்கிரைபர் நீ வச்சுருப்பேன்னு கேட்பாங்க. அப்போ இளவரச ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. சோறுதே நீங்க நாங்கள் நல்லா இருந்தால் வயிறு வாயிலே எரியுது அப்படிங்கிறது. என்ன வயிறு வாய் எரியுது? வயிறு வாய் எரிஞ்சால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, கேஸ் ட்ரபிள்னு அர்த்தம், அல்சர்னு அர்த்தம். அப்போ தான் வயிறு வாய் எரி. இவர் என்ன உழைப்பால் உயர்ந்த உத்தமரா? வியாபாரத்தில் வந்து நல்ல லாபம் பார்த்து மக்களுக்கு எதாவது பண்ணியிருக்கிறான்னு கேட்டால் எதுவும் கிடையாது. வீட்டில் உட்காந்துட்டு குடும்பத்தையுமே பொண்டாட்டியுமே குழந்தையுமே வீடியோ காட்டிட்டு ட்ராமா போட்டு, கணவன் மனைவி வீட்டில் போய் அடி வாங்கிறது, கணவர் வீட்டில் மனைவி அடி வைக்கிறது, அப்புறம் நாங்கள் போட்ட ட்ராமான்னு சொல்கிறது, அதையும் வந்து கணவர் ட்ராமா இல்லைங்க நிஜ வீடியோன்னு சொல்கிறது, மாற்றி மாற்றி ட்ராமா போட்டிருப்பாங்க. அப்போ இளவரசனோட அக்கா பையனை பார்த்தா புரியா புதிராக இருக்குது. அது அக்காவே கிடையாதுங்க, அக்கா பையனும் கிடையாது. அது இளவரசனோட பையனான்னு கேட்டால் அதான் கிட்டத்தட்ட 90% உண்மை. அதை பற்றி வாயே திறக்க மாட்டார். இதுதான் நம்ம இளவரசன் நல்ல ஒழுக்கத்தை பற்றி பேசவே கூடாது. இன்றைக்கி அந்த பெண்ணோட மனநிலையை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப பாவமாக தான் இருக்குது. என்னென்னு பார்த்தா, பேர் சொல்லி திட்டி கேவலமான கெட்ட வார்த்தை, கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தை. இந்த பெண்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க. அதுதான் உண்மை. எந்த பெண்களும் வந்து இளவரசனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இளவரசன் எந்த காலத்திலும் ஒரு ஒழுக்கமானவர் கிடையாது. கார் உட்காந்துட்டு அப்படியே பெரிய பில்டப் நாயம் பேசுகிறாரு. ஒரு கார் வாங்கிக்கிறாருமா, அந்த கார் எப்படி வாங்கினாரு? இலவச வருமானத்தில் வாங்கிக்கிறாரு. அந்த கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்குக்கு இலவச கோர்ட்டுக்கு போயே தான் ஆகணும். அது எந்த மாதிரி வழக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் இவர் முன்ன பின்ன ஐக்கிராஜ் சினோவா பார்த்துக்கிறான்னு கேட்டால் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டார். ஆல்ரெடி 10 வண்டி எடுத்திருப்பா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. நான் என் நண்பருமே அந்த ஐக்கிராஜ் சினோவாவில் நான் 1 மாதம் சுற்றி இருக்கிறேன். மொத்தத்தில் இவர் ஒரு கார் வாங்கிக்கிறாராமா. அந்த காருக்குள்ள உட்காந்துட்டு பெரிய பில்டப் நாயம். இத்தனை நாள் அந்த கார் ஒர்க்ஷாப்லேருந்து இப்போ காருக்கு உட்காந்துட்டு ஹீரோனுக்கு பேசுகிறாரு. அது கந்த சஷ்டி தினத்தில் ஒரு பெண்ணுக்கு கெட்ட வார்த்தை பேசிக்கிறாருன்னு பார்த்தா, இவரை மாதிரி ஒரு கேவலமான ஆள் நான் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு பெண்ணுன்னு பார்க்காம கூச்சமெல்லாம் பேசியிருக்கிறாரு. நிறைய கமெண்ட் அவர் டெலீட் பண்ணியிருப்பார். இதில் வேறு எங்கள் நல்லா இருந்தால் பிடிக்காது, நல்லா இருந்தால் பிடிக்காது அப்படிங்கிறது. இவர் முனிவராட்டுக்குது, சாபம் முடிவராட்டுக்குது. எனக்கு சாபம் முடிவு சொல்லுங்கள், அது பழிக்குதா இல்லையான்னு நான் பார்க்கலாம்.